பிரெட் ஆம்லெட்டை இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த ரெசிபியை மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ரெசிபியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதும் பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிருந்தேன். இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிருக்கேன். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு துருவுன வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிருக்கேன். இது மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு நான் மொத்தமா 6 பிரெட் எடுத்திருக்கேன். போதுமான அளவுக்கு இருக்கும். இப்ப இந்த பிரெட்டுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை பிரெட்டுக்கு மேல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இது கூட சீஸ் ஆட் பண்ண போறேன். சீஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலாவே போதும். இப்ப நான் இந்த சீஸ்க்கு மேலேயும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ண போறேன். இப்ப இந்த பிரெட் ஸ்லைஸா பாத்தீங்கன்னா நம்ம எக்ல டிப் பண்ணி எடுக்க போறோம். அதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஒரு பவுல்ல 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை கூட பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை மிளகு தூள் ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி இலைய பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைஸ இப்ப இந்த முட்டையில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. முட்டையில டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்புல மீடியம் ஃப்ளேம்ல இந்த பிரெட்டை எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப டேஸ்டான ஒரு பிரெஞ்ச் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பா உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.